ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சூப்பராக சுண்டைக்காயை தட்டி போட்டு ஒரு பொரிச்ச குழம்பு. சுண்டைக்காய் வந்து வயிற்று வலிக்கெலாம் ரொம்பவே நல்லதுங்க. வெந்தயமும் கூட போட்டிருக்கேன். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்துடலாமா? ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு சுண்டைக்காய் இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. சுண்டைக்காயை தட்டி போட்டால் தான் அது இருக்கிற கசப்பெல்லாம் வந்துடும். எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி தோல் சுருங்குற அளவுக்கு பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் ஒரு ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் சோம்பு, 2 தக்காளி, 2 வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுலேயே 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் நல்லா இந்த மாதிரி நனைஞ்சதும் போகிறோம், அது வரையும் வதக்கிட்டு அது தனியாக கொஞ்சோண்டு தண்ணியை விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெயை விட்டு கடுகு வெந்தயத்தை போட்டு இந்த சுண்டைக்காயை மறுபடியும் போட்டு புளித்தண்ணியை நல்லா கரைச்சி ஊற்றி அதை நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றி கருவேப்பிலையை போட்டு சிம்மில் வச்சுருங்க. நிதானமாக கொதித்து எண்ணெய் பிரியணும். எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா பெருங்காயம் போட்டு இறக்கிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக ஒரு பொரிச்ச குழம்பு ரெடி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். டாடா பாய்.